Hello everyone, welcome to Prema's Culinary. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிற ரெசிபி வந்து ஒரு வெந்தய மாங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப சூடு இல்லையா, ஸோ அதனால் வெந்தயம் பவுடர் பண்ணி போட்டு இதை வந்து ஒரு வெந்தய மாங்கான்னு சொல்லுவாங்க. வெந்தயம் சேர்க்கறதுனால உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து மாங்காய் சாப்பிடும் போது வெந்தயத்தையும் கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ஹெல்த்தி. ஸோ குவிக்காக வெந்தய மாங்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். வெந்தயம் நல்லா வறுத்துட்டு நான் அதை பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் வெந்தயத்தை வறுத்துக்கிறேன். இந்த வெந்தய பவுடரை வந்து நம்ம வந்து மோரில், அப்புறம் நம்ம செய்கிற சாம்பாரில், அப்புறம் நம்ம சப்பாத்தியில், ஸோ எல்லா வகையிலையும் நம்ம வந்து இந்த வெந்தயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து உடம்புக்கு நல்லது. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன போகிறோம், நம்ம இதை பொடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பொடி பண்ணிடலாம். இதை பவுடர் பண்ணிடலாம் இப்போது. ஸோ வெந்தயம் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வெந்தய மாங்காய் பண்ணுறதுக்கு நான் 4 கப்பு மாங்காய் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாங்காவை இந்த பவுலில் நான் சேர்த்துட்டேன். கட் பண்ண மாங்காவை இந்த பவுலில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் நல்லா 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா இது பெரிய சைஸ் மாங்காய், அதனால் நிறைய மாங்காய் இருக்குது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ வெங்காய மாங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயாச்சு. ஓகே, வெந்தய மாங்காய் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து மேலே வந்து தட்கா வந்து அதாவது தாளித்து கொட்டுவாங்க. லைக் நல்லெண்ணெயில் வந்து கடுகு வந்து தாளித்து கொட்டுவாங்க. நான் தாளித்து கொட்டலை. ஏன்னா நான் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் ஆனாலும் இந்த மாங்காய் வந்து கெட்டு போகாது. ஸோ அதனால் நான் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட போகிறேன். தாளிக்கிறது வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம் அந்த மாங்காயில். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until bye from Prema Arvind.